காலம் வந்து ஆரம்பிச்சனால ஏதாச்சும் கூலிங்கா சாப்பிட்டு உடம்ப வந்து கூல் பண்ணணும்னு தோணிட்டே இருந்துச்சு. அதனால வந்து இன்னைக்கு கம்மங்களி போட்டாச்சு. அத நல்லா மோர்ல கரைச்சு குடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து லித்ரன் லித்திகாவுக்கு லீவ் விட்டனால ஸ்நாக் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ, அதனால வீட்ல வந்து இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து 1 கப்பு வந்து கேப்ப மாவு எடுத்துட்டு, நான் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி, நம்ம கொழுக்கட்டை மாரி புடிச்சு ஆவியில வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் வந்து 1 கப்பு வெல்லத்துக்கு வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணி, அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வேக வச்ச கொழுக்கட்டைய எடுத்து அதில ஆட் பண்ணிறணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்கும் அது. அப்ப வந்து இந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து நான் வெறும் வாயில வந்து இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போதே நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஸ்வீட்டோட சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கொதிச்சு வர ஸ்டேஜில வந்து நம்ம தேங்காய் துருகுனத வந்து ஆட் பண்ணிறலாம். அண்ட் நமக்கு வந்து பால் கொழுக்கட்டை மாரி கெட்டியா வேணும். ஏன்னா இது வந்து தண்ணியா தான் இருக்கும். பால் கொழுக்கட்டை மாரி கெட்டியா வேணும்னு நினைக்கிறவங்க, நம்ம வந்து அரிசி மாவ கரைச்சு கொஞ்சம் அதில ஊத்திட்டோம்னா நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் கொழுக்கட்டை ரேஞ்சில தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.